ஹலோ, இன்னைக்கு ரீடிங் வந்துட்டு 3 parts மாதிரி நான் இங்கே வைக்கிறேன். நான் உங்களுடைய எனர்ஜியில் காடோட மெசேஜ், உங்களுக்கு காடோட மெசேஜ் 3 partsக்கு 1, 2, 3 சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, நம்பர் 2 அண்ட் நம்பர் 3. உங்களுக்கு எந்த நம்பர் சூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்கள் மைண்டில் உங்களுக்கு தோணுதோ அந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யாரோ வந்துட்டு நான் எஸ்டர்டே போட்ட ரீடிங் நினைக்கிறேன், நேற்று போட்ட ரீடிங்கை வந்துட்டு பைல் செலெக்ஷன் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது நான் பைல் ரீடிங்கே பண்ணலை. நான் அவங்க வந்துட்டு நீங்கள் பைல்ஸ் அது டைம் ஸ்டாம்ப் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க. இவங்க இதுக்கு முன்னே கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டிருந்தாங்க. அப்போவும் இப்படி தான் பண்ணாங்க. அப்போவும் வந்துட்டு நான் பைல்ஸ் ரீடிங் பண்ணலை, நார்மல் ஜென்ரல் ஒரு கலெக்டிவ் ரீடிங் நார்மல் தான் பண்ணியிருந்தேன். அவங்க வந்துட்டு பைல்ஸ் ரீடிங் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். அவங்க வீடியோ பார்க்குறாங்களா இல்லை எந்த உலகத்தில் இருந்துட்டு வீடியோ பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இது பைல் ரீடிங்கே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்படி தேடி எனக்கு மட்டும்தான் வராங்களா இல்லை இருக்கிற எல்லா டேரோ ரீடர்ஸ்க்குமே இந்த மாதிரி போயிட்டு எல்லாரையும் பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்கேஸ் அவங்க பார்க்குறீங்கன்னா இதுதான் பைல் ரீடிங், இப்போ தான் நான் பண்ண போகிறேன். இதுக்கு டைம் ஸ்டாம்ப் இருக்கும். என்னோடய பைல் ரீடிங்ஸ் நான் இப்படி பண்ணேன்னா கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே செலெக்ஷன் அது டைம் ஸ்டாம்ப் கண்டிப்பாக வச்சுருப்பேன். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா 0 to 02 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். பைல் நம்பர் 1 உங்களுக்கான மெசேஜ். பைல் நம்பர் 1 உங்களுக்கான மெசேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடலாம். சரியா? ஓகே, பைல் நம்பர் 1 இது உங்களுக்கான மெசேஜ். சரி, அப்பப்போ ஷஃபிள் பண்ணிக்கலாமா? அப்பப்போ பண்ணிக்கலாம். சரி, அப்போ பைல் நம்பர் 1க்கான ரீடிங். பைல் நம்பர் 1. ஓகே, இது உங்களுடைய எனர்ஜி. இப்போ காடோட மெசேஜ் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். காட் மெசேஜ் இதுலேருந்தே பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எனர்ஜிக்கு இன்னொரு கால் எடுத்துடுறேன். நான் உங்களுடைய எனர்ஜிக்காக இன்னொரு கால். ஓகே, இது உங்களுடைய எனர்ஜி. காடோட மெசேஜ். கடவுளோட மெசேஜ் உங்களுக்காக, உங்களுடைய எனர்ஜி, கடவுளோட மெசேஜ். ஓகே, கடவுளோட மெசேஜ் டைரக்டாக வந்துருச்சு. டைரக்டாக தேவைப்பட்ட நம்ம எக்ஸ்ட்ரா கார்டு எடுத்துப்போம் காட் மெசேஜ்க்காக. இப்போதைக்கு உங்களுடைய எனர்ஜி பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணாங்க. உங்களுடைய எனர்ஜி, சரியா? உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, இந்த சிச்சுவேஷன்லேருந்து எப்படியாவது நான் வெளியே போய் ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடி. ஏதாவது ஒரு சின்ன ஒரு துரும்பு மாதிரி சின்னதாக ஒரு விஷயம் கிடைச்சா கூட போதும், நான் அதை ஒரு காரணமாக வச்சுட்டு அதுலேருந்து வெளியில் போயிடுவேன். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள எரிமலையாக வெடிச்சிட்டு இருக்கு. எப்படியாவது நான் வெளியில் போகணும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எனர்ஜி சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய நார்மல் எனர்ஜிலேருந்து வேறொரு எனர்ஜிக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும், ஒரு நியூ எனர்ஜிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கான ஒரு வேகம் அதிகமாக இருக்குங்க. இதை எப்படியாவது உங்கள் இந்த எனர்ஜிலேருந்து நான் வேறு எனர்ஜிக்கு நான் ஷிஃப்ட் ஆகணும். வேறு எனர்ஜி, வேறு லைஃப், வேறு வீடு, வேறு ஆஃபீஸ், வேறு பிஸ்னஸ்,
ஏதோ ஒரு விஷயம் அதுலேருந்து நீங்கள் சேஞ்ச் ஆகணும். சரியா? உங்களோட எனர்ஜி அப்படி இருக்குது. கடவுளோட மெசேஜ் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னா, நீங்கள் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு தியாகம் பண்ணிவிட்டு, நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு விலகி வர மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து வெளியில் வரலாம். இன்கேஸ் நீங்கள் இப்போ இதுதான் டைம், இதுதான் நான் வெளில வரதுக்கான டைம், நான் என்னால் வெளியே வர முடியும், எனக்கு அந்த கரேஜ் இருக்குது, எனக்கு என்னால் முடியும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை சொல்லுவாங்கல்ல பேருக்கு, எத்தனை தலை உருண்டாலும் பரவாயில்ல, நான் இதில் நான் வெளில போய் ஆகும். அந்த மாதிரி ஒரு அடமெண்ட்டான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. கடவுள் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ வெளில வரதுக்கு ரெடினா நான் ஹெல்ப் பண்ணுறேன். அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஃபயரியாக இருக்கீங்க இல்லையா, அந்த விஷயத்துக்காக, அந்த விஷயத்துக்கு நான் ரெடி, நீ ரெடியா? நான் ரெடி, நீ ரெடியா கேட்குறாங்க. ஓகே, இதுதான் உங்களுடைய மெசேஜ் சொல்லியிருக்கேன். வேறு எதுனா உங்களுக்கு மெசேஜ் இருக்கான்னு பார்ப்போம். வேறு ஏதாவது மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்களா? எஸ், ஸ்டாக்னன்ட்லேருந்து வெளியில் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டாக்னன்ட் எனர்ஜிலேருந்து கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் நீங்கள் தான் மாற்ற முடியும். வேறு யாராலையும் உங்களுக்கான லைஃப்பை மாற்ற முடியாது. யோசிக்காமல் முன்னேறுங்க. உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், நியூ அவேக்கனிங், நியூ திங்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. தைரியமாக முடிவு எடுங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு முடிவு எடுக்கிறது கூட நீங்கள் தயங்கிட்டு இருந்தீங்கன்னா தைரியமாக முடிவு எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் பைல் 1 உங்களுக்கான மெசேஜஸ். ஓகே, இப்போது பைல் 2 போமா. பைல் 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, பைல் 2 நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜஸ். நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க 717 சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்குற மாதிரி பார்த்துருக்கலாம் நம்பர். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எல்லார்கிட்டையும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற ஆள், மூவ் பண்ணுற ஆள், எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் லைஃப்பில் எந்த விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் அதில் நீங்கள் சக்ஸஸ் பார்க்கக்கூடிய ஆள். ஸ்லோவாக இருந்தாலும் அது சக்ஸஸ் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆள். உங்களுடைய எனர்ஜி பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன், நான் டைரெக்டாக பண்ணி சொல்லிகிட்ருக்கேன், தனியாக எடுக்காமல். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய பர்சன், மேல் ஆர் ஃபீமேல். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எந்த விஷயமா இருந்தாலும் நடக்காதுன்னு சொல்கிற விஷயத்த கூட நடக்கும்னு சொல்லி நீங்கள் மாற்றக்கூடிய பர்சன். ஸ்டார் லீடர்ஷிப் குவாலிட்டி, 2 ஆஃப் கப்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டி, எல்லா விதமான குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. எல்லா விதத்துலேயும் எல்லாத்தையுமே ஒரு கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. எல்லா விஷயமும் நீங்கள் வீடு ரொம்ப இன்டீரியர் விஷயத்தில் ரொம்ப அழகாக வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் அக்வாரியஸ் எனர்ஜி இருக்குது. பைசிஸ், செஜிடேரியஸ், கேப்ரிகார்ன், எனக்கு தோன்ற எனர்ஜிஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? விர்கோ, ஏதாவது ஒரு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய பர்சன். ஜஸ்டிஸ், எலஃபண்ட். கடவுள் உங்களுக்கு சொல்கிற மெசேஜஸ். கடவுள் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன? ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிளேஸ், அந்த விஷயம் உங்களுக்கான இடமோ உங்களுக்கான விஷயமும் கிடையாது. உங்களுக்காக கடவுள் வேறு ஒரு பிளான் உங்களுக்காக வச்சுருக்காங்க. அந்த பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க. கடவுள் உங்களுக்காக வச்ச அந்த பிளானை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க. மேபி ட்ரிபிள் 3, 10, 10, 5, 555, 777, 666 பார்க்குற பர்சனாக இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு ஸ்பெஷல் இது ஒரு விஷயம் உங்களுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டாக்னேட்டாக ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி நிறைவேறும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி மணி விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்க மணி விஷயம், அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்.
சடன் சேஞ்ச், சடனாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டிக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் ஒரு மெசேஜ், சேம் கார்டு. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ கைக்கூடி வரலன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கூடி வரும்ன்றது சொல்கிறாங்க. சீக்கிரமே அதில் மாற்றம் சீக்கிரமே உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்டாக்னட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, நடக்காத மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நடக்குது. அது எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கும். நீங்கள் எப்பவுமே வந்துட்டு நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு அமைதின்றதே கிடையாது லைஃப்பில். அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன் நீங்கள். எந்த ஒர்க் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. துலிப்ஸ், அந்த ஒரு ஃப்ளவர் நேம் கேட்குது. துலிப்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குமா யாருக்காவது அந்த நேம் துலிப்ஸ்? ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்துட்டு ஒரு ஒரு டார்க் எனர்ஜி, பேட் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி எது வேணாலும் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுது, எந்த விஷயம் உங்களுக்கு தெரியுதோ, ஏதோ ஒரு நெகட்டிவ் விதமாக ஏதோ ஒரு எனர்ஜி வந்து நீங்கள் போகிற அந்த ஒரு பாத்தில் உங்களுக்கு வந்து பின்தொடர்ந்துட்டே வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படலை. சொல்லும்போது 1 1 2 2 3 அதை பற்றி நீங்கள் கவலைப்படலை. நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுன்றது தான் உங்களுடைய டெஸ்டினேஷன். நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் மட்டுமே கான்சென்ட்ரேட் இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் மட்டும்தான் இருக்குது முழு கவனமும் உங்களுக்கு. உங்களை யார் பின்தொடர்ந்தாலும் சரி, யார் உங்களை வந்துட்டு ஏதாவது விஷயத்தில் ஸ்டாப் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதை பற்றி நீங்கள் கவலைப்படலை. பார்க்குறவங்கள சில பேர் நீங்கள் வந்துட்டு ஒரு பேட் கர்மா, பேட் டாக்ஸிக் எனர்ஜிலேருந்து நீங்கள் இப்போது வெளியில் வந்து நீங்கள் உங்களுக்கான இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போகும்போது அதில் உங்களை பின்தொடர்ந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கு. மேபி நீங்கள் ஏதோ சம் ட்ரீம்ஸில் நீங்கள் எதனா பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஏதாவது ஒரு ட்ரீம்ஸ் யாரும் உங்களை துரத்துற மாதிரி, ஒரு பிளாக் டாக், பிளாக் கேட், அந்த மாதிரி ஏதாவது ஸ்னேக் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் கூட ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சிக்னிஃபிகண்ட் யாருக்கு எடுத்துக்கோங்க. சரி, எப்போவுமே மெசேஜஸ் வந்து எல்லாமே ரெசனேட் ஆகணும்னு சொல்லி கிடையாது. யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகிறதோ எடுத்துக்கோங்க. காட் வந்துட்டு எல்லா விதத்துலையும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு விஷயம் சக்ஸஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கீங்க. மேபி படிப்பு விஷயத்தில் இருக்கலாம், ஏதோ ஜாப் விஷயத்தில், யாருன்னா சில பேர் ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல் இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஏதோ சம் விஷயம் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும், புதுசாக ஏதோ சில விஷயங்கள் க்ரியேட் ஆன மாதிரி இருக்குது உங்கள் லைஃப்பில். அந்த விஷயத்துக்காக நீங்கள் எதுவும் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, பாயில் 3 நம்பர் 3 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங். நம்பர் 3 ஏதோ டைரக்ஷன் உங்களை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் டைரக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு கேட்குது.
உங்களோட டைரக்ஷன் சூஸ் பண்ணுங்க. சடனாக ஒரு மாதிரி பாரம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஹார்ட் ஒரு பாரம் உங்கள் மைண்ட்குள்ள மனசில் இருந்ததுன்னா இது ஒரு விஷயம். உங்களுடைய எனர்ஜி கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாத மாதிரி, ஒரு நியூ லைஃப் நியூ பார்ட் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து மாட்டின மாதிரி இருக்கு. Oh my gosh. எப்படியாவது அந்த விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கு. அந்த விஷயம் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை உங்கள் லைஃப்பில், அந்த சந்தோஷம் இல்லை, ஹாப்பினஸ் உங்ககிட்ட. ஏதோ யாருன்னா ஸ்பெல் ஒர்க் பண்ணியிருப்பாங்களோ, யாரோ சந்தோஷம் கெடுக்கணுன்றதுக்காக ஏதோ செஞ்சு நம்ம ஃபேமிலி நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி விளையாடுறாங்களோ, நம்ம அந்த மாதிரி நினைக்கிறீங்க. ஏதோ பார்ட்னர்ஷிப் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இதுலேருந்து இது மாற்றணும்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்கள் இந்த விஷயத்த. உங்களுடைய இன்ட்யூஷன் பாயிண்ட், நீங்கள் நினைக்கிற விஷயம் கரெக்ட். மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நினச்சிங்கன்னா கரெக்ட், ஆன் பாயிண்ட் உங்கள் இன்ட்யூஷன். இதனால் நிறைய விஷயங்கள் பாதிப்பு உங்களுக்கு. பார்ட்னர்ஷிப் செகண்ட் டைம் ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப், அதுக்கான ஏதோ அந்த விஷயத்தில் வந்துட்டு கடவுள் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப்பில், சிச்சுவேஷன்ஷிப்பில், ஏதோ ஒரு பிஸ்னஸில், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்குள்ளே வந்துட்டு அலைன் ஆக மாட்டேங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு பேலன்ஸே இல்லாமல் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு லைஃப்பில். நல்லா இருந்த லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சடனாக நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குண்ணா. சில பேருக்கு சொல்கிறேன். சில பேர் எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு டிவைன் எனர்ஜியில் அதிகமாக இருக்கிறீங்க. நீங்கள் டிவைன் எனர்ஜியில் உங்களுடைய பார்ட்னர், இன்கேஸ் பார்ட்னர் இருந்தால், லைஃப் பார்ட்னர் எப்படி எடுத்துக்கோங்க இருந்தாங்கன்னா, அவங்களுடைய திங்கிங் டிஃப்ரெண்ட், உங்களுடைய திங்கிங் டிஃப்ரெண்ட். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் டிவைன் எனர்ஜியில் இருக்கிறீங்க. நீங்கள் அவங்களோட தாட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒத்து வரல, உங்க கூட ஒத்து வரல. அவங்க யோசிக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை யோசிப்பாங்க. நீங்கள் பார்க்குற விதம் வேறு, அவங்க பார்க்குற விதம் வேறு. ஆனால் எந்த விஷயம் ஓப்பனாக அவங்ககிட்ட பேசவும் மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. எனக்கு இங்கே எனர்ஜி எப்படி தெரியும்னா, நடுவில் ஒரு கோடு போட்டு விரிசல் வந்துட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு பேருமே ஒரு சேர்ந்து இல்லாத மாதிரி. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், இன்கேஸ் எனக்கு அதிகமாக ரிலேஷன்ஷிப் தான் இங்கே தெரியுது. ஏதோ ஒரு வகையில் ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ளே இருக்குது. அதில் ஒரு விரிசல் விட்ட மாதிரி இருக்குது. இது சேரவே சேராதுன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சேரவே சேராது, இப்படிதான் அப்படின்ற மாதிரி. அவங்க லைஃப் அவங்க தானாக வேறு மாதிரி டீல் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. நீங்கள் உங்கள் லைஃப் வேறு மாதிரி டீல் பண்ணிட்டு போயிட்டுருப்பீங்க. இது ஒரு முடிவே இல்லையான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கு எனக்கு ஒரு கிளாரிட்டி தேவை, இந்த விஷயத்துலேருந்து நான் வெளியில் வந்தே ஆகணும். இது ஒரு விஷயம் தேடுறீங்க, நீங்கள் அதுக்காக தேடுறீங்க, முடிவு கிடைக்கணுன்ற மாதிரி. காட் ஃபைனல் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஃபைனலி என்ன சொல்கிறாங்க?
ஓகே, லைக் நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லைட் எனர்ஜி, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டார்க் எனர்ஜி. டார்க்னா தப்பான விஷயம் கிடையாது, அவங்களோட அந்த எனர்ஜி வேறு, உங்களோட எனர்ஜி அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி வேறு, டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரி ஒரு அந்த மாதிரியான எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க. கண்டிப்பாக இது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இன்கேஸ் அது கிளாரிட்டி கேட்குறீங்கன்னா ரெண்டுமே இப்போதைக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. சில பேருக்கு நடுவில் யாரோ ஒருத்தவங்க நடுவில் வந்துட்டு இன்னும் அதிகமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களுக்குள்ள. Wow, the moon, feelings, emotions, கரெக்டாக நீங்கள் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க மைண்டில். 24 hours உங்கள் மைண்ட் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்குது. நம்ம அறியாமல் ஏதோ ஒரு எனர்ஜியில் சில பேர் வந்து நீங்களாக இப்போ ஏதோ ஒரு எனர்ஜியில் மாற்ற மாதிரியும் இருக்குது. சில பேருக்கு அந்த எனர்ஜி உங்களை வந்து அங்கே இப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி, உங்களை வேறு ஒரு எனர்ஜியில் இழுத்துட்டு போகிற மாதிரி, ஒரு டார்க் எனர்ஜி, டார்க் நெகட்டிவிட்டியில் உங்களை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. உங்களுடைய மேபி உங்களோட பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவங்களோட எனர்ஜி உங்களை அதில் இருக்கிற மாதிரி, நீங்கள் ஒரு டிவைன் எனர்ஜி, நீங்கள் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு இதுலேருந்து வெளியில் வரத்துக்காக என்னோட இன்ட்யூஷன், என்னோட இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயம், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு எடுத்துகிட்டு வரணும்னா இதுக்காக எனக்கு ஏதாவது ஒரு, எப்போவுமே இப்படி தான் இருக்கிறீங்க நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு இது எப்படியாவது வெளில வரணும்னு நினைக்கிறீங்க. ஃபேமிலி இஷ்யூஸ், கண்டிப்பாக சண்டை மாறி வெளியில் வரணும். டூன்றது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக, நிறைய சீக்ரெட்ஸ், நிறைய மூன் வந்திருக்கு, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட மறைக்கப்படுற மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு தெரியாமல் பின்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரியும் இருக்குது. உங்களால் டோட்டலாக ஃபீல் பண்ண முடியுது, நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி என்ன அறியாமல் என்ன அதில் இழுக்கிற மாதிரி இருக்குது. நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி. நான் இதுலேருந்து வெளியில் வரணும், கடவுள்கிட்ட கேட்குறீங்க, இதுக்கு எனக்கு என்ன தான் எனக்கு பதில் கேட்குறீங்க. கடவுள் உங்களுக்காக கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ண போகிறாரு. இந்த ஒரு நெகட்டிவ், ஒரு பேட் எனர்ஜி அவங்க ஒரே இடத்துல இருக்க வச்சிருக்கலையா, அந்த விஷயத்த வந்து உங்களை அதுலேருந்து வெளியில் எடுக்கிறாங்க. அந்த பெயின்லேருந்து உங்களை கண்டிப்பாக உங்களை வெளியில் எடுக்கிறாங்க. கொஞ்ச நாள் பேஷன்ஸ் இருங்க, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்துக்கான அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இதுதான் பைல் 3 நம்பர் 3 செலக்ட் பண்ண உங்களுக்கான மெசேஜ். ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ரெசனேட் ஆச்சா இல்லையான்றது கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.